விருதுநகரில் அதிமுக சார்பில் போட்டியிடும் பிஜி கணேசனின் தேர்தல் அலுவலகத்தை அதிமுக முன்னாள் அமைச்சர் கே.டி. ராஜேந்திர பாலாஜி திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து பேசிய கே.டி. ராஜேந்திர பாலாஜி, தமிழகத்தில் தேர்தல் களம் அதிமுகவுக்கு சாதகமாக உள்ளதாகவும், வேட்பாளர் பிஜி கணேசன் குறைந்தபட்சம் 30,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற நிர்வாகிகள் உழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதிமுக பாஜக கூட்டணி கொள்கை ரீதியான கூட்டணி என்று கூறிய அவர், திமுக தேமுதிக கூட்டணி கொள்ளையடிக்கும் கூட்டணி என்று விமர்சித்தார். எடப்பாடி பழனிசாமி செல்லும் இடமெல்லாம் மக்கள் ஆதரவு இருப்பதாகவும், அதிமுக கூட்டணி 210 இடங்களுக்கு மேல் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்றும் தெரிவித்தார். திமுக மக்களை ஏமாற்றி வாக்கு வாங்கிவிடலாம் என நினைப்பதாகவும் விமர்சித்தார். எல்லாருமே ஏசிக்கொண்டு ஆனால் ஊசி கொண்ட முடியாது. ஏசிக்கொண்டு ஒரு புதிய வாடகையில் நல்ல எல்லாரும் வாஸ்து பிடிக்கும். இவ்வளோ ஒரு ரீதியாக அந்த பிரபஞ்சத்தோட ஒட்டி நம்ம அமைச்சிருக்கோம். கிழக்கு பார்த்து வடக்கு பார்த்து அதுவே அமைச்சு நல்ல ஒரு உணவு தெரிஞ்சுருக்கோம். ஒரு ஊருக்கு நம்முடைய இந்த சந்தோஷமான நாளில் ஒரு எல்லோரும் ஊருக்கு எடுத்துக்கணும். குறைஞ்சபட்சம் நான் அதிகமாக சொல்லுவேன், 30,000 ஓட்டு வித்தியாசத்தில் கணேசன் வெற்றி பெற்றால் அதுக்கான களம் நம்ம ரெடியாக இருக்கு. நம்ம கடுமையாக பணியாற்றினா 60,000 ஓட்டு வாங்கலாம். 30,000 ஓட்டு வாங்கக்கூடிய அளவுக்கு நம்ம களம் இருக்கு. அதனால் அத்தனை பேர் பணியாற்றுங்கள். பிஜி கணேசனை பொறுத்த மட்டும் அவர் பேசுறதில்லை, இது போய் நினைக்கணும். யாரும் அவர் பேசுவார், அவர் எல்லாருமே பேசக்கூடியவர் தான். சில நேரத்தில் அவருக்கு யோசனை போவார். நீங்கள் அவர் அண்ணாதிமுகவுடைய ஒரு அபிமானி. கிட்டத்தட்ட அவர் 2-3 வருஷத்துக்கு வெளியே மாநில சபாவில் கொடுத்தாரு. எஸ்பி இடத்துலயே இவருக்கு தான் சேர்ந்து உறுதியாச்சு. வண்டியெல்லாம் வாங்கிட்டாரு. அந்த வண்டியை பிரச்சாரம் பண்ணிட்டு வண்டி வாங்கி முடிஞ்சதுக்கப்புறம் அந்த தேர்தலுக்கான அம்மாதான் விளையாடாதான் சண்டை போட்டு வந்து ஆரம்பிச்சு. இவங்க அடிக்கிற ஒரு எம்பி செய்ய சொல்லுவோம். அடிக்க நமக்கு பிரச்சனை என்ன? ₹1 செலவு அடிச்சு கொடுக்க வழி இல்லை. நம்ம எவ்வளோதான் போடணும். நம்ம எழுத்து நம்ம தூக்கி சமந்தோம். செவந்தது நம்மளும் தெரியாம அவங்க ஓடணும்னு நினைக்கிறாங்க. அவங்க உட்கார்ந்து கிடந்தாங்க, தவந்துட்டு கிடந்தாங்க. தூக்கி போர்ல வச்சுட்டு நம்ம கட்சிக்காரங்களுக்கு ஓடணும். அதனால அந்த ஓட்டு கூட அவங்க ஓட்டு நினைச்சிருக்காங்க. இந்த தேர்தலில் சரியான சமூகம் இருந்து இனிமே தேர்தலுக்கு வேலையே இல்லைன்னு முடிச்சு அழைக்கணும். கொண்டே கூட்டணியை தூக்கி சோம்பலாம். கூட்டணியை மீறி கூட்டணி தர்மத்தை மீறி எதற்காக திமுக போறது உலகமே சொல்லுது. நீங்க கொள்கை ரீதியான கூட்டணி கிடையாது, அது கொள்ளடிப்பதற்கான கூட்டணி தான் திமுக தேமுதிக கூட்டணி. அந்த கூட்டணியை தோற்கடித்து அதிமுக, பாரதிய ஜனதா, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், தமிழ்நாடு காங்கிரஸ், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி, இந்த கூட்டணி ஒரு அற்புதமான கொள்கை ரீதியாக திமுகவை எதிர்க்க வேண்டும், திமுகவை ஆட்சியிலிருந்து விரட்ட வேண்டும் என்ற எண்ண உணர்வோடு சமாதானமும் தர்மமும் நிலவ வேண்டும், விலைவாசிகள் குறைய வேண்டும், எங்கும் கலவரமில்லாத ஒரு தமிழகம் உருவாக வேண்டும், வகுப்பு கலவரம் இனக்கலவரம் இல்லாத தமிழ்நாடு தமிழகமாக இருக்க வேண்டும், அமைதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட கூட்டணி தான் நமது தேசிய ஜனநாயக கூட்டணி. இந்த கூட்டணி தான் வெற்றி பெறும். வெவ்வேறு மாவட்டத்துடைய 7 தொகுதியிலும் அதிமுக கூட்டணி, அதிமுக வெற்றி பெறும். எடப்பாடியார் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக